ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.3 ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ அதோட முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னா, எக்சர்சைஸ் 4.2 என்னால பண்ண முடியாது. ஸோ எக்சர்சைஸ் 4.2 என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்றது வர்ச்சுவல்ஸ் போர்டுன்றதுனால, வர்ச்சுவல் பிளாக் போர்டுன்றதுனால என்னால கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லித் தர முடியாது உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அத. மறுபடியும் என்ன சொல்லிடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் நாட் பாசிபிள். சொல்லித் தர முடியாது. ஸோ எக்சர்சைஸ் 4.2 மட்டும் நீங்களே தான் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் இந்த பேஜ் சொன்னேன்ல, இதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு அதுல லிங்க் கொடுத்துருப்பாங்க. இல்ல இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்பண்டிகுலர் லைன்ஸ் பேரலல் லைன்ஸ் வரையணும்னு சொல்லி தருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸசைஸ் 4.2 ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதை சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்ல வந்தேன். இந்த போன வீடியோவில் நான் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல நான் 12th கொஸ்டின்லேருந்து 16th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்? ஓகே, இந்த வேர்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா மீனிங் என்ன? ஐசோசெலஸ்னா என்ன? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், ரெண்டு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி, ரெண்டு சைடு ஈக்குவல். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வித் 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இது ஹைபாட்னியூஸ். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஐசோசெலஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? Two angles are equal, two sides are equal. Two angles and two sides are equal. Two sides are equal. இதான் isosceles triangular definition. Isosceles triangular definition இதான். Two angles and two sides are equal. Right angle triangular definition என்ன? Triangle with a 90 degree angle is called as right angle triangle. So what are the angles of an isosceles right angle triangle னா ஒரு 90 degree இருக்கும். One 90 degree angle and two acute angles. And two acute angles which adds up to 90 degree. ஏன்னா மூணு கூட்டினா உங்களுக்கு 180 வரணும்ல. மூணு ஆங்கிளையும் கூட்டினா உங்களுக்கு 180 வரணும். த்ரீ ஆங்கிள்ஸ் சம் ஷுட் பி 180. சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஷுட் பி 180. ஸோ அந்த ஏஎஸ்பி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எவ்ரி ட்ரையாங்கிள். ஸோ அது டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்ல வரேன்னா, 90 டிகிரி ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா மற்ற ரெண்டு ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிளா தான் இருந்தாகணும். அந்த ரெண்டு அக்யூட் ஆங்கிளோட சம் ஷுட் பி ஈக்குவல் டு 90. ஸோ சம் ஆஃப் தோஸ் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் ஷுட் ஈக்குவல் டு 90, ஷுட் பி ஈக்குவல் டு 90. அவ்வளோதான். ஸோ ஒரு 90 டிகிரி இருக்கும், அப்புறம் ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கும். அந்த ரெண்டு அக்யூட் ஆங்கிள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி வரணும். ஸோ அதான் பேசிக்காக நான் சொல்ல வரேன். 90 degree and two acute angles. So what are the angles of an isosceles right angle triangle? அதான் ஆன்சர். 90 degrees and two acute angles. ஒரு 90 டிகிரி இருக்கும், அப்புறம் ரெண்டு acute angle. Two acute angles. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நான் இதை வேணா கீழே தள்ளிடுறேன். நல்லா கீழே தள்ளிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த கிவன் ட்ரையாங்கிள்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல், ரெண்டு சைடு ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக பெரிய ஆங்கிள். ஏன்னா 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் தான் பெரிய ஆங்கிள். ஸோ அது எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் தான் எப்போதும் பெரிய ஆங்கிள். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு பிக் சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் தான் பிக் ஆங்கிள். பிக் சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் வந்து பிக் ஆங்கிள். பிக் சைடு ஆப்போசிட் டு பிக் ஆங்கிள், இப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் சைடு இஸ் ஆப்போசிட் டு பிக் ஆங்கிள், பிக் ஆங்கிள் இஸ் ஆப்போசிட் டு பிக் சைடு. இல்லை இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்தாலே இங்க இந்த ஆர்க்கு பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கு. இரண்டு குட்டியா இருக்கு பாருங்க. இரண்டு எவ்வளவு குட்டியா இருக்கு, இது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் தான் இருக்கல பெருசு. மற்ற ரெண்டு ஆங்கிள், இந்த ரெண்டு ஈக்குவல் ஆங்கிளுமே குட்டி. இது ரெண்டு அக்யூட் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது ஆக்சுவலா இது வந்து இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிளஸ் இட்ஸ் ஆல்சோ ஐசோசெலஸ். ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவல்ன்றதுனால டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஒன் ஆங்கிள் இஸ் மோர் தென் 90 டிகிரிஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிளை நம்ம அப்டியூஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கூப்பிடலாம். So two angles are equal, two sides are equal, two sides are equal, two sides are equal, and one angle is obtuse. ஒரு angle obtuse. ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கூப்பிடலாம்? obtuse isosceles triangle கூப்பிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து சி தான், obtuse isosceles triangle. ஸோ இப்போ நான் தேர்ட் கொஸ்டின் போறேன். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? which of the following is not possible? ஓகே, இந்த obtuse isosceles triangle தவிர எதுவுமே பாசிபிள் இல்லை. So obtuse equilateral triangle not possible. Acute isosceles triangle not possible. ஏன்னா ஒரு ஆங்கிள் obtuse. Acute equilateral triangle not possible. Obtuse isosceles triangle தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ தான். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். obtuse isosceles triangle அதான் ஆன்சர். ஸோ இப்போ நான் ஃபோர்த் கொஸ்டின் போறேன்.
If one angle of an isosceles triangle is 124 degrees, then find the other angles. Find the other two angles பேசிக்கா. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து 124. ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் பார்க்க இப்படி இருக்கும்னு வச்சுக்கலாமே. பார்க்க இப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளோட டயக்ராம். ஸோ இதான் இருக்கிறதுலே பெரிய ஆங்கிள். இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது 124ன்னு வச்சுக்கலாம். இது 124. ஸோ இது ரெண்டு ஈக்குவல். இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் டிகிரிஸ், இதுவும் ஒய் டிகிரிஸ். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஒய் டிகிரிஸ், ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஒய் டிகிரிஸ், ஆங்கிள் ஏ இஸ் 124 டிகிரிஸ். ஸோ மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 180 வரணும். ஸோ மூணு ஆங்கிளையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். ஸோ 124 டிகிரிஸ் பிளஸ் ஒய் டிகிரிஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ இப்போ நான் வேற கலர் வேணா யூஸ் பண்றேன். வேற கலர் யூஸ் பண்ணலாமா? 124 டிகிரிஸ் பிளஸ் ஒய் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ இந்த ஒய்யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 124 பிளஸ் 2y ஈக்குவல் டு 180. இந்த டிகிரி எடுத்துடுறேன்னா அப்புறமா போட்டுக்கலாம் கடைசியில். ஸோ இதை என்ன பண்ணலாம்? -124 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -124 இஸ் பீங் ஆடட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2y ஈக்குவல் டு 180 - 124. 180 - 124 எப்படி எழுதலாம்? -120 - 4 எழுதலாம். 180 - 120 என்ன? 60. 60 - 4 என்ன வரும் உங்களுக்கு? 56 வரும். ஸோ 2y ஈக்குவல் டு 56. மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 2y ஈக்குவல் டு 56. அப்போ y என்ன வரும் உங்களுக்கு? போத் சைட்ஸ் டிவைட் பை 2 போடுங்க. இந்த மாதிரி தான் நீங்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ்லையும் டிவைட் பை 2 போடுங்க, ஆர்ஹெச்எஸ்லையும் டிவைட் பை 2 போடுங்க. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். y ஈக்குவல் டு 56 டிவைட் பை 2 which is nothing but 28 degrees. So y யோட ஆன்சர் வந்து 28. So both angles are 28 degrees. So if one angle of an isosceles triangle is 124 னா other two angles வந்து 28 degrees. So அவ்வளவுதான். So both y equal to 28, இந்த ஆங்கிளும் 28, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் 28. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் தான். ஸோ அதர் டூ ஆங்கிள்ஸ் ஆர் 28 degrees and 28 degrees. அவ்வளோதான். ஸோ 28 and 28 அதான் அதர் டூ ஆங்கிள்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 28 degrees, 28 degrees. அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்ல. ஸோ இதில் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஓகே, ஆக்சுவலாக வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ இப்போ 5th கொஸ்டின் போனால், டயக்ராம் ஷோஸ் ஸ்கொயர் ஏபிசிடி, இதான் ஸ்கொயர். The line segment joins A and C, A சியும் ஜாயின் பண்ணுது. Then mention the type of triangles formed. ஓகே, இதுல என்ன நீங்க அப்சர்வ் பண்ணணும்னா, இது 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, ஆங்கிள் D ஈக்குவல் டு 90, இது வந்து 90, இதுவும் ஆங்கிள் P ஈக்குவல் டு 90. இன்ஃபேக்ட் எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரிஸ். ஒரு ஸ்கொயர்ல வந்து எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரிஸ். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த ஒன்ஸ் இந்த லைன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் கிடைக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ தென் the mention the type of triangles formed-னா நம்ம வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏடிசியில பாத்தீங்கன்னா ஆங்கிள் டி இஸ் 90 டிகிரி. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசியில பாத்தீங்கன்னா ஆங்கிள் பி இஸ் 90 டிகிரி ஆங்கிள். ஸோ 2 right angled triangles are formed. 2 right angled triangles are formed. என்னென்ன ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி. 2 right angled triangles are formed. அதோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா triangle ADC and ABC are formed. So என்ன ரெண்டு ட்ரையாங்கிள்னா triangle ABC, triangle ADC, triangle ABC and triangle ADC and triangle ADC. இதான் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா சேலஞ்ச் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.